வேலூர்ல தாவேக தலைவர் விஜய் அவரோட நிர்வாகிகள் சந்திப்பை வெற்றிகரமா நடத்தி முடிச்சாரு. வழக்கம் போல இதுல திமுக அட்டாக் பண்ணி தான் பேசினாரு. அவரோட அரசியல் தாவேகாவுக்கு எதிரானது அப்படின்றத அழுத்தம் திருத்தமா மீண்டும் ஒரு முறை பதிவு பண்ணாரு. ஆனா இதுல விஜய் அவர்களுடைய பேச்சு மீண்டும் ஒரு மிகப்பெரிய கவனத்தை ஈர்த்திருக்கு. இதுவரைக்கும் விஜய் பல இடங்கள்ல பலவிதமான கருத்துக்களை பதிவு பண்ணியிருக்காரு. திமுகவிற்கு எதிராக எதனால நம்ம திமுகவை எதிர்க்கிறோம், எதனால அவர் அரசியலுக்கு வந்தாரு, எதனால அதிமுகவை பலமா அடிக்காம திமுக அட்டாக் பண்றாரு, இப்படி எல்லா விஷயங்களும் பேசிட்டு இருந்தாரு. ஆனா சமீபத்தில் நடந்த 2 கூட்டம், ஒன்னு சேலம், அடுத்து வேலூர், இந்த 2 கூட்டத்திலுமே திரு விஜய் அவர்களுடைய பேச்சு மிகப்பெரிய வித்தியாசம் தெரியுது. அவர் வழக்கம் போல இல்லாம ஒரு புது மொழியில பேச ஆரம்பிச்சிருக்காரு. இதுதான் உண்மையிலேயே விஜய் அவர்களை நடிகர் மட்டும் இல்லை, அவர் முழு நேர அரசியல்வாதியாக மாறிவிட்டார், அவர் ஸ்டாலினுக்கு எதிராக தன்னை நிரூபித்து விட்டார் அப்படின்னு பொதுமக்கள்ல இருந்து எல்லாருமே பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி என்னங்க பேசினாரு அப்படின்றத விரிவாக இந்த காணொலியில பார்க்கலாம். பல பிரச்சனைகளுக்கு அப்புறம், பல போராட்டங்களுக்கு அப்புறம், ஏகப்பட்ட கண்டிஷன்ஸ்க்கு அப்புறம் வெற்றிகரமா வேலூர்லயுமே அவங்களோட நிர்வாகிகள் சந்திப்பை நடத்தி முடிச்சாரு தாவேகா தலைவர். இதுக்கு இவங்க எவ்வளவு இடையூறுகள் வருது, எவ்வளவு பிரச்சனைகள் வருது, இது எல்லாத்தையுமே பல நேரங்களில் சொல்லியிருக்காங்க. ஆனாலும் திமுக அரசு இவரை பார்த்து பயப்படுது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்படி வேலூர்ல அவங்க நிர்வாகிகள் சந்திப்பை நடத்தும் போதே மக்கள் எந்த அளவுக்கு அவர் வரவேற்பு கொடுக்குறாங்க. எல்லாரும் சொல்வது போல அவர் ஒன்றும் மக்கள் சந்திப்பு நடத்தல, நிர்வாகிகளை தான் சந்திக்கிறாரு. அப்ப அதுல இருக்கிறவங்க எல்லாருமே கட்சிக்காரங்க தானே, அப்ப கூட்டம் வரதானே செய்யும், இதை போய் பெரிய விஷயமா பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு பல பேர் சொல்றாங்க. ஆனா எப்படி சேலத்துல ஏர்போர்ட்ல இருந்து அவர் நெருங்கக்கூடிய இடம் வரைக்கும் வழி நெடுகிலும் பொதுமக்கள் ஆரவாரமா உற்சாகமா வரவேற்பு கொடுத்தாங்களோ, அதே போல இந்த வேலூர் மண்ணிலையுமே அவங்க வழி நெடுகிலும் பூ தூவி அவரை ஆற தழுவி வரவேற்றாங்க. குறிப்பா வேலூர் இருக்கக்கூடிய அத்தனை பொதுமக்களுமே அந்த பைபாஸ் சாலைகள்ல விஜயை நோக்கி கையசைச்சிட்டு நம்மளை பார்த்து சிரிப்பார் அப்படின்னு ஏக்கத்தோடையுமே அவரை வரவேற்றாங்க. இதெல்லாம் ஒரு புறம் இருக்க, என்ன செய்தியை எதிர்கட்சிகளுக்கு கடத்தது அப்படின்னா, திரு விஜய் அவர்கள் வெறும் அரசியல்வாதி மட்டும் கிடையாது. ஏற்கனவே பல மேடைகள் அவர் சொல்வது போல, நான் இந்த வீட்டு பிள்ளையா மாதிரி பல நாட்கள் ஆயிருச்சு, பல வருடங்களா நான் அவங்க குடும்பத்தில் ஒரு தினம் டிராவல் பண்ணிட்டு இருக்கேன், அதனால நீங்க என்ன எது சொன்னாலுமே என் மக்கள் சீண்டுவார்கள் அப்படின்னு அவர் பல நேரங்களில் சொல்லியிருக்காரு. அதை நிரூபிக்கிற விதமா தான் வேலூர் கூட்டம் அந்த ஸ்பாட்டுக்கு போற வரைக்கும் எல்லா பக்கமும் அவருக்கு ஆற தழுவி வரவேற்றாங்க. எல்லா கட்சிகள் அப்பாற்பட்டு அவருக்கு அவரை பார்க்கணும்னு மக்கள் எல்லாருமே கூடி நின்னாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, விஜய் என்னங்க பண்ண போறாரு, வழக்கம் போல அந்த வேன் மேல ஏறி நின்று இடுப்புல கை வச்சுக்கிட்டு திமுகவை தான் அட்டாக் பண்ண போறாரு, வேற என்னங்க பண்ண போறாரு அப்படின்னு விமர்சனங்கள் பல நாட்களா வச்சுட்டே இருக்காங்க. முதல்ல ஒரு விஷயம் அவர் தெளிவா சொல்லிட்டாரு, அவரோட எதிரியே திமுக தான் அப்படின்னு. அப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த ஆட்சியில இருந்து திமுகவை அகற்றணும் அப்படின்னு அவர் தொடர்ந்து வேலை செய்யறாரு. உடனே எல்லாரும் என்ன சொன்னாங்க, விஜய் திமுகவை மட்டும்தான் அட்டாக் பண்றாரு, அதிமுகவை அட்டாக்கே பண்ணல. இதுக்கு பல நேரங்கள்ல பலவிதமான பதில்கள் அவர் சொல்லிட்டாரு. ஆனா சமீபத்தில் நடந்த சேலம் கூட்டமாகட்டும், இல்ல இந்த வேலூர் கூட்டமாகட்டும், இவர் பேச்சுல கொஞ்சம் பயங்கரமான மெச்சூரிட்டி சேஞ்ச் தெரியுது, அவர் பேச்சே வித்தியாசமா இருக்கு, நல்லா பேச ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு பலரும் சொல்றாங்க. ஏன் இந்த மிகப்பெரிய பேசு பொருளா மாறுதுன்னா, ஆரம்ப கட்ட காலத்துல இருந்து விஜய் ஒரு நடிகரா இருந்தப்பெல்லாம் அதிகமா பேச மாட்டாரு, அளவா தான் பேசுவாரு அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு அந்த விஜய் இந்த விஜய் அப்படின்னு கேட்கிற அளவுக்கு வெளுத்து வாங்கிட்டு இருக்காரு. குறிப்பா திராவிட முன்னேற்ற கழகத்தை இந்த அளவுக்கு ஓப்பனா அட்டாக் பண்றதுக்கு இங்க யாருமே கிடையாது. என்னதான் எதிர்கட்சி தலைவர் அப்படின்னு சொன்னாலும் எடப்பாடி பழனிசாமி மெதுவா பேசுவாரே தவிர இந்த அளவுக்கு அக்ரெசிவாவோ இல்ல அவங்க பண்ணக்கூடிய தவறுகளை சுட்டி காட்ட முடியாது. காரணம் என்ன அப்படின்னா, ஸ்டாலின் அவர்களை 10 வாட்டி இவர் குற்றம் சாட்டினார்னா எடப்பாடி பழனிசாமி மேல 20 குற்றச்சாட்டுகள் இருக்கும். அதனாலதான் அவர் அமைதியா கடந்து போயிடுறாரு. திரு சீமான் அவர்கள் எந்த அளவுக்கு திமுகவை எதிர்த்து வந்தார், ஆனா இன்னைக்கு தாவேகாவை நோக்கி அவர் நகர்ந்துட்டாரு எதிர்க்கிறதுல. அதனால அவருமே திமுக அட்டாக் பண்றதுல. இப்ப விஜய் அப்படின்ற ஒருத்தர் தான் கிட்டத்தட்ட எதிர்கட்சியா செயல்பட்டு இருக்காரு. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, வெளிப்படையா சொல்லணும்னா, திரு செங்கோட்டையன் அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் விஜயோட அரசியல் நகர்வுகள்ல மிகப்பெரிய மாற்றங்கள் தெரியுது. அதுக்கு முக்கிய காரணம் அவர் யாரோட பயணம் பண்ணவர், திரு எம்ஜிஆர், ஜெயலலிதா, இந்த மாதிரி இருபெரும் தலைவர்களோட பயணம் செஞ்சு கிட்டத்தட்ட 60 ஆண்டு காலம் அரசியல் வாழ்க்கையில் இருந்திருக்காரு. அப்படி இருக்கக்கூடிய செங்கோட்டையன் வந்ததுக்கு அப்புறம் எதை சரி பண்ணணும், எதை மாத்திக்கணும், என்னென்ன இன்னும் நம்ம சரி பண்ணலாம் அப்படின்னு பல விவாதங்கள் நடைபெற்றிருக்கும். ஏன்னா எல்லா இடத்துலையுமே செங்கோட்டையன் அவர்களுக்கு மிகப்பெரிய முக்கியத்துவம் கொடுக்குது. என்னதான் ஊடகத்துல உருட்டுகள் உருட்டிட்டு இருந்தாலும் செங்கோட்டையனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. அப்செட்டான செங்கோட்டையன், கட்சியை விட்டு வெளியேறும் செங்கோட்டையன், இதெல்லாம் தம்ப்நெயிலுக்கு தான் உதவுமே தவிர, ஆனா உள்ளுக்குள்ள அவருக்கு அதிகப்படியான பவர் கொடுக்குறாங்க. ஆதவர்ஜுனா, ஆனந்த், சிடி நிர்மல்குமார், அதே போல செங்கோட்டையன், இவங்க எல்லாருமே இணைந்து பணியாற்றுறாங்க. திரு விஜய் அவர்கள் இல்லாத எல்லா இடத்துக்கும் இவங்க போய் கட்சி பணியாற்றுறாங்க, களப்பணி செய்யறாங்க, தேர்தல் பரப்புரை செய்யறாங்க, இது எல்லாமே செஞ்சுட்டு இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய அந்த செங்கோட்டையன் வந்ததுக்கு அப்புறம் தான் விஜய் கிட்ட இவ்வளவு மாற்றங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. குறிப்பா இந்த வேலூர்ல பேசும்போது திமுக அட்டாக் பண்ணாரு, ஆனா ஒரு படி மேல போய் கொஞ்சம் இமோஷனலாவும் பேசினாரு. அது ஒட்டுமொத்த தொண்டர்கள் மட்டும் இல்ல, அவங்க நிர்வாகிகள் மட்டும் இல்ல, டிவியில பார்த்த அத்தனை பேருமே கண் கலங்க வச்சிருச்சு.
தொடர்ந்து என் மேல அவதூறு பரப்புறீங்க, அசிங்கமா பேசுறீங்க, என்னை வந்து ஆபாசமா திட்டுறீங்க, இது எல்லாமே நீங்க என்னைய மட்டும் பண்ணல, என்னைய பண்ணீங்க அப்படின்னா அது மக்களை பண்ற விஷயம். ஏன்னா விஜயும் மக்களும் வேற வேற கிடையாது, நகமும் சதையும், நாங்க 2 பேருமே சென்சிட்டிவான ஒரு சென்டிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 நிமிஷம் அமைதியா இருந்துட்டு கண்ணு கலங்கிட்டாரு. உடனே எல்லாரும் என்ன சொல்றாங்க, பாருங்க சினிமால நடிக்கிற மாதிரி இங்கேயும் வந்து நடிக்கிறாரு. அது கிடையாது விஷயம். இப்படி மக்கள் எல்லாருமே என் மேல அவ்வளவு அன்பு வச்சிருக்காங்க, என் மக்கள் முன்னாடி நீங்க என்ன கொச்சைப்படுத்துறன்ற பேர்ல எனக்கு வழியை கொடுக்குறீங்க அப்படின்னு நீங்க என்னதான் ஒரு அரசியல்வாதி விமர்சனங்களை ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு நினைச்சாலும் எப்படிப்பட்ட விமர்சனங்களை வைக்கிறாங்கன்றது இருக்கு. நாளடைவில் அவர் மேல எப்படி எதிர்கொள்றதுன்னு தெரியாம அவரோட தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து பேசுறது, இல்லாத விஷயங்களை கட்டுக்கதை ஏற்படுத்துறது, எப்படி ஐயா காமராஜருக்கு மிகப்பெரிய இழுக்கை ஏற்படுத்த முயற்சி பண்ணுச்சோ திமுக, அதே வெப்பனை தான் இப்ப கையில் எடுத்திருக்காங்க. ஆனா இது இவங்களுக்கு தெரியவே மாட்டேங்குது. திரு விஜய் அவர்களுக்கு எவ்வளவு பெரிய கூட்டம் பின்னாடி இருக்கு, விஜய பேச இந்த கட்சிகள் எல்லாமே பலவீனம் அடையுது அப்படின்றத புரிஞ்சுக்கிறாம இவங்க தொடர்ந்து இந்த வேலையை செய்யறாங்க. அதே போல தாவேகா தலைவர் நாங்க ஆட்சிக்கு வந்தா என்ன பண்ணுவோம்னு காஞ்சிபுரத்துல சொன்னோம். அதை மீண்டும் ஒரு முறை நான் சொல்றேன், சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரவே வராது, பெண்களுக்கு பாதுகாப்பு உறுதி செய்யப்படும், சரியான கல்வி மருத்துவம் இது எல்லாமே தரமாக கொடுக்கப்படும். அதே போல அவர் சொன்னதிலே பிரமிப்பான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, காவல்துறை, கலெக்டர் இவங்க எல்லாருமே சரிக்கு பாதி, ஆணும் பெண்ணும் பாதிக்கு பாதி நாங்க ஒதுக்குவோம் அப்படின்னு சொன்ன விஷயம் உண்மையிலே ஒரு வித்தியாசமான முயற்சியா இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்ற அளவுக்கு இருக்கு. சமீபத்தில் கூட பத்திரிகையாளர் மணி அவர்கள் சொன்னாரு, திரு விஜய் அவர்களுடைய பேச்சை பார்க்கும்போது எனக்கு அதிகப்படியான மெச்சூரிட்டி நாளுக்கு நாள் தெரியுது, அவரோட வே ஆஃப் ஹேண்ட்லிங் பாலிடிக்ஸே வித்தியாசமா இருக்கு. நான் ஒரு நபர்கிட்ட பேசினேன், அவர் ஒரு சீனியர் போலீஸ் ஆஃபீஸரோட பையன், அவர்கிட்ட கேட்டோம் விஜய் வந்தா எல்லாத்தையும் சரி பண்ணிடுவாரா, நீங்க நம்புறீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு, அவர் சரி பண்ணிடுவாரான்னு தெரியாது சார் எனக்கு, ஆனா ஒரு மாற்றத்துக்கு வாய்ப்பு இருக்குல்ல, அதனால இந்த முறை நாங்க ஓட்டு போடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்படிதான் விஜய்க்கு எல்லா பக்கமும் ஆதரவு பெருகிக்கிட்டே இருக்கு. குறிப்பா என்னைக்கு இவங்க விஜயெல்லாம் திட்ட ஆரம்பிச்சாங்களோ இன்னும் அதிகப்படியான ஆதரவு இருக்கு அப்படின்னு மூத்த பத்திரிகையாளரான அவரே சொல்லியிருக்காரு. இதே போலதான் விஜய் அவர்களுடைய பேச்சுல எல்லா நுணுக்கங்களும் தெரியுது. எல்லாரும் சொல்றாங்க அவருக்கு அரசியல் தெரியலங்க, எல்லாத்தையும் பாக்குறதுல, வீட்டை விட்டு வெளியவே வர்றதில்ல. அவர் தான் வெளிப்படையா கேட்கிறாரு, நான் வீட்டை விட்டு வெளியில வர்றேன், எனக்கு மீட்டிங் போறதுக்கு இடம் கொடுங்க அப்படின்னு கேட்டா இடம் கொடுக்கறது கிடையாது. இல்ல வேற ஏதாவது ஹால்ல நடத்திக்கிறேன்னு கேட்டா ஹால்காரங்களை கூப்பிட்டு மிரட்டுறது, அவங்களும் நாங்க தர முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இல்ல இவர் ஏதாவது பொது வெளியில நின்று பேசணும்னாலும் கூட அதுக்கு 1000 கண்டிஷன்ஸ் போறது. எந்த கட்சிக்காவது 51 கண்டிஷன்ஸ் போட்டு அது பெர்மிஷன் கொடுத்து நம்ம பார்த்திருப்போமா? ஆனா தொடர்ந்து தாவேக்காவுக்கு இது ஒரு வாடிக்கையாவே இருக்கு. அதனாலதான் விஜய் வெளிப்படையா கேட்டாரு, நீங்க சொல்றீங்க சிஎம் சார், எல்லாரும் எனக்கு நண்பர்கள்னு சொல்றீங்க, நானும் உங்களுக்கு நண்பன் சொல்றீங்க, ஒருவேளை நீங்க என்ன நண்பனை நினைச்சீங்கன்னா எதுக்கு எனக்கு இவ்வளவு கண்டிஷன்ஸ் போட்டு இவ்வளவு நெருக்கடிகள் கொடுக்குறீங்க? அதே போல உண்மையிலேயே நீங்க எல்லாரையும் நண்பர்கள் நினைச்சிருந்தீங்கன்னா கரூர் விஷயத்துல எதுக்காக என் மேல அவ்வளவு பழிய போட்டீங்க அப்படின்னு ஆக்ரோஷமா பேசினாரு. ஏன்? திட்டமிட்டு அவர் மேல ஒரு பொய் பழிய போட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு கெட்ட பெயரை ஏற்படுத்தணும் அப்படின்னு நினைச்சதுனால அதன் விளைவு என்னாச்சு? விஜய் இந்த இடத்துல இருந்தார் அப்படின்னா இப்போ இன்னும் 2 படி மேலே ஏறி போயிட்டாரு. மக்களுக்கு மிகப்பெரிய ஆதரவு இருக்கு. ஒருவேளை விஜய் மேலதான் முழு தவறுமே இருந்தாலும் கூட அவரை பேசவே விடாம, அவர் என்ன சொல்ல வர்றான்ற கருத்துக்களே இல்லாம அவர் மேல அற்ப குற்றச்சாட்டுகளை வச்சு எவ்வளவு கீழ்த்தரமான விமர்சனங்கள் எல்லாம் வச்சாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதனாலதான் விஜய் அவர்கள் ராவா அட்டாக் பண்றாரு. அதே போல குறுக்க மறுக்க ஓடிட்டு இருக்க யார சொல்றாரு? நாம் தமிழர் கட்சி தான். நான் டைரக்டா மெயினான வில்லன் கூட நான் மோதிட்டு இருக்கேன், நீங்க குறுக்க மறுக்க ஓடிட்டு நானும் ரவுடிதான் சொல்லி வாண்டடா வந்து வண்டியில ஏறிட்டு இருக்காதீங்க, நான் உங்களை கண்டுக்கவே போறதில்லைன்னு சொல்லிட்டாரு. எனவே திரு விஜய் அவர்களின் பேச்சுல இவ்வளவு பெரிய மாற்றங்கள் வந்ததுக்கும் சரி, இல்ல தேர்தல் வரக்கூடிய இந்த நேரத்துல இவ்வளவு அக்ரெசிவான பிரச்சாரத்தை பண்றதுக்கு மிக முக்கியமான காரணம் தாவேக்கால இருக்கக்கூடிய மேல்மட்டம் தான். குறிப்பாக இன்னைக்கு இருக்கக்கூடிய செங்கோட்டையன், ஜேசிடி பிரபாகரன் இவங்க எல்லாருமே எம்ஜிஆரிடம் இருந்து ஜெயலலிதா வரை எல்லாரையும் பார்த்து எல்லா அனுபவங்களையும் கற்றுக்கொண்டு வந்தாங்க. இவர்களுடைய அனுபவமும் இவர்களுடைய அறிவும் விஜய்க்கு மிகப்பெரிய தூணாக இருக்கும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் யாருக்குமே இல்லை. என்னதான் விஜய் வந்து நல்லா பேசினாலும் சரி, நல்லா அரசியல் தெரிந்தாலும் சரி, ஆனா தேர்தல்னு வரும்போது நல்ல பழமை வாய்ந்த முதிர்ச்சி பெற்ற நபர்கள் இருக்கணும் அப்படின்றத உணர்ந்ததுனாலதான் இன்னைக்கு எல்லாரையும் கலந்து ஆலோசிச்சு முக்கியமான எல்லா குழுவிலுமே அவங்க 2 பேருமே இடம்பெறாங்க. உறுதியான முறையில் எப்படி சேலம் கூட்டமும் வேலூர் கூட்டமும் மிகப்பெரிய செய்தியை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கொடுத்ததோ, பிற எதிர்க்கட்சிகளுக்கு கலக்கத்தை ஏற்படுத்தியதோ, அதே போல இனி வரும் நாட்களில் விஜயின் பிரச்சாரம் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். 2026 மீண்டும் ஒரு முறை சொல்லலாம், அது தாவேக்காவா திமுகவா என்ற களத்தில் வந்து நிற்கிறது.